அப்போ என்னென்னா வந்து நாங்கள் முதல்ல ஒரு ஃபைட் எடுத்துட்டோம். அதில் வந்து கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதுவாகவே ஆகிட்டு இருந்தது. அது நிறைய நேரம் டைம் வேறு இருந்தது, கேப் இருந்தது. அந்த கேப்பில் கூட வந்து முடிச்சிட்டோம்னா நான் இங்கே வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரி உட்காந்துப்பேன் அவர்கிட்ட. அப்போ அவருக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு அன்கம்ஃபர்ட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். அவர் என்ன நினச்சிருக்கேன், அவர் வேலை வந்து நம்ம வேணான்னு சொன்னதால இவன் நம்மளை பிடிக்காமலே படம் பண்ணுறானோ அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அவர் எங்கிட்ட காமிக்கல. அது வந்து நல்லா தான் இருந்தார். தயாரிப்பாளரோட ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அவர் நெருங்கிய நண்பர் சுந்தர், ஒரு ஆஸ்கார் ரவியோட சுந்தர், அவர் நெருங்கிய நண்பர் விஸ்வாஸ் சுந்தர், நல்ல நண்பர். அதுவே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ வந்து அவர் வந்து அதை ட்ராப் பண்ணுறாரு. ஆனால் சத்யராஜ் சார் சொன்னார், செல்வமணி நான் வந்து உங்களுக்கு படம் பண்ண தயார், இல்லை நீங்களே அண்டர்டேக் பண்ணி பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு இவர் வேற ஒரு ப்ரொடியூசராக தான் நான் அண்டர்டேக் பண்ணியிருப்பேன். சுந்தர் வந்து எனக்கு வந்து என்னோட ஒரு 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 இக்கட்டான நேரத்தில் அவர் கூட இருந்தார். சுந்தர் ரொம்ப ஒரு 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 படம் அதிரடிப்பட ரிலீஸ் அப்போ ரொம்ப இக்கட்டு. அப்போது பொருளாதார உதவி இல்லைன்னா கூட ஒரு பெரிய மாரல் இதில் இருந்தார். சகோதரனை விட வந்து என் கூட அன்றைக்கி யாருமே இல்லாதப்போ அவன் கூட இருந்தார். அதனால் அவர் படத்தை நான் எடுத்து பண்ணுறதுங்கிறது வந்து இதுவாக இருக்காதுன்னு சொல்லி அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறமா கடைசியாக ஒரு சான்ஸ் வந்தது. கடைசியாக ஒரு சான்ஸ் வந்து 2001 போலீஸ் கமிஷனர் வந்து ஒரு டைட்டில் இஷ்யூ பண்ணியாச்சு. அது நானே ப்ரொடியூசர். அதில் வந்து இன்னொரு சின்ன கேரக்டர் தான் அது. அது ராம்கி இது பண்ணு, அதை பண்ணு, ராம்கி ஓகே பண்ணி ராம்கி பண்ணிட்டேன். அப்புறம் இவர்கிட்ட சொன்னேன், சத்யராஜ் சார்ட்ட. அவர் சொன்னார், செல்வமணி நம்ம படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு, அதனால் உங்களோட படம் பண்ணோம் நம்ம பண்ணுவோம், ஆனால் நான் டபுள் ஹீரோஸோட பண்ணுறது இல்லை அப்படின்னா. நான் அப்புறம் அவர் கதையை சொன்னேன். சார் இது இந்த கதை ஃபுல் கதை, எப்பவுமே நான் கதை இல்லாமல் தான் போவேன். அதில் வந்து ஃபுல் கதையை ரெடி பண்ணி ஆர் செல்வராஜ் சார் வந்து அதுக்கு வசனம் ஃபுல்லாக எழுதிட்டார். அது பைண்டர் ஸ்கிரிப்ட் போய் அவர்கிட்ட கொடுத்து சார் இது மாதிரி சொன்னேன். சரி, அவர் கேரக்டர் கேட்டார். அது வந்து அவர் சின்ன கேரக்டர் தான், இவர் தான் ஹீரோ. அப்புறம் ராம்கியை கூப்பிட்டு சொன்னேன், இது நீ இது பண்ணுறா எனக்கு. சரி பண்ணுறான் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து இன்ஸ்டியூட்டு சீனியரு ப்ளஸ் என்னோட ஒரு படம் பண்ணார். அதனால் எனக்கு நல்ல நண்பனாக இருந்ததால் நான் பண்ணலான்னு சொல்லிட்டேன். பண்ண பிறகு இப்போ வந்து அடுத்த திங்கக்கிழமை ஷூட்டிங் போகிறோம் சார். அடுத்த திங்கக்கிழமை ஷூட்டிங் போகிறோம். இப்போ அவருக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். சம்பளம் பேசியாச்சு, அட்வான்ஸ் கொடுக்கணும். அப்போ வந்து ஜஸ்வந்த் தான் இருக்குது ஃபைனான்சியர், வாசு தான் இது சொல்லி அவருக்கு வந்து புதன்கிழமை அட்வான்ஸ், அன்றைக்கி வந்து இதுவாக இருக்குது, புதன்கிழமை அட்வான்ஸ் கொடுக்குறோம் இது அப்படின்னு சொல்லியாச்சு. சரி ஓகேன்னு பண்ணியாச்சு. இவன் என்ன பண்ணிட்டான் வந்து ராம்கி என்ன பண்ணிட்டான், இந்த அவனுக்கே தெரியாது. அப்புறம் ஒரு தடவை சொன்னா, எனக்கே தெரியாதுடா அப்படின்னா. என்ன பண்ணா, அப்போ தினத்தந்தி பாண்டியன்ட்டு கொடுத்து ஏதோ கொஞ்சம் பெரிய கவர் செட் பண்ணிட்டான். சத்யராஜ் ராம்கி இணைந்து நடிக்கும் ஆர்கே செல்வமணியின் போலீஸ் கமிஷனர் முடிஞ்சது. நீங்கள் கரெக்டாக என்னைக்கு தெரியுங்களா, நான் வந்து செல்வராஜ் சார் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இரவு 7 to 9 அதெல்லாம் முடித்து எல்லா டைலாக்லாம் எழுதி பண்ணிகிட்டு இருக்கும்போது செப்டம்பர் 11, 2001 9/11 நினச்சிங்களா, இந்த இரட்டை கோபுரம் அதை பார்த்துட்ருக்கேன் சார். அது வந்து ஃப்ளைட் வந்து 2வது ஃப்ளைட் ஆச்சு. ஒரு இது என்னன்னு தெரியல, அப்படியே கத்துறாங்க. திடீர்னு டிவியில் வந்துகிட்டே இருக்கு, பார்த்துட்டே இருக்கோம். பாலு வந்து எனக்கு ஃபோன் பண்ணார், கேவி ஃபிலிம்ஸ் பால் ஃபோன் பண்ணி செல்வமணி வந்து சார் ட்ராப் பண்ண சொல்லிட்டார். இங்கே கோபுரம் இடிச்சுதோ இல்லையோ, அன்னைக்கு கரெக்டாக செவ்வாய்க்கிழமை சார், நீங்கள் ஒன்றா பாருங்க, கோபுரம் இடிச்சுதோ இல்லையோ, இவன் வந்து நான் 2 காரணம் இருக்குது. ஒன்று இன்னும் அட்வான்ஸ் கொடுக்கல, நான் பாண்டியனுக்கு சொல்லி வெள்ளிக்கிழமை தான் போட சொன்னேன். வெள்ளிக்கிழமை தான் கலரில் போடுவாங்க, செவ்வாய்க்கிழமை பிளாக் அண்ட் ஒயிட் வரும். அதனால் வேணாம் சார், பாண்டிய சார் அது போட்டு வச்சேன். இவன் முந்திரி கொட்டை மாதிரி பண்ணி ஏதோ பண்ணி வெள்ளிக்கிழமையில் வந்து இதில் போட முடியாது, ஹெட்டில் போட முடியாது அப்படின்னு ஏதோ சொல்லி செவ்வாய்க்கிழமை முன்னாடி போட்டான். நான் ஒன்றும் அட்வான்ஸ் கொடுக்கல. அப்புறம் சத்யராஜ் ராம்கி இணைந்து நடிக்கணும் போட்டான். உடனே மறுநாள் போனேன், செல்வமணி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், உங்கள் மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, நீங்கள் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸு இது மாதிரி அட்வான்டேஜ் எடுத்து அப்புறம் ஒரு தடவை மனதும், அதனால் வேண்டாம். பாலு சொன்னார், என்ன அட்வான்ஸ் கொடுக்காம நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க சார், வந்து அட்வான்ஸ் ரெடி சார், வந்து செக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வானான்னு வச்சு நாளைக்கு வந்து இது பண்ணலாம் நினச்சோம். அந்த படமும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால் அது என்னவோ வந்து 3 இதுவும் மிஸ் ஆயிடுச்சு. ஒன்று சத்யராஜ் ராமநாதன் படம் பண்ணால் அது மிஸ்ஸு, அப்புறம் விஸ்வாஸ் சுந்தர் படம் பண்ண மிஸ்ஸு. சரி ஒன்றுமே இல்லை, நம்மளே வச்சு சத்யராஜ் சார் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு டைட்டில் எல்லாம் ரெடி பண்ணி அது பண்ணோம். அந்த படம் அது ஏதோ ஒரு வகையில் வந்து அவரோட படம் பண்ண முடியும்.
ஆனால் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சத்யராஜ். ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல. வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்க சார். ஆர்கே செல்வம் சார், நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன் சார். சார். எந்த ஊர் நீங்க? எங்க பேசுறீங்க? உங்க 2 பேர்கிட்டயும் தலா ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டு நான் மத்தவங்களுக்கு இடம் கொடுக்குறேன் சார். ஓகே சார், நீங்க பல அரசியல் படம் எடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய படங்கள்ல பூரா நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியல் தெள்ள தெளிவா இருக்கும், உங்க குருநாதர் வழியிலேயே. ஏன் நீங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு அரசியல் படம் ஏன் எடுக்கக்கூடாது? அதை ஏன் சித்ரா சார் தயாரிக்க கூடாது? நல்ல கேள்வி. இப்போ ஆக்சுவலாக வந்து சார், நான் ஒரு அடுத்த படம், என்னோட படம் வந்து நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இடைத்தேர்தல் தான் என்னோட அடுத்த படம். அதில் வந்து இடைத்தேர்தல்லாம் என்ன, அதில் இருக்கிற அரசியல் மொத்தம், இன்னைக்கு இருக்கிற அரசியல் மட்டும் இல்லாமல் மிக புதுசான எப்படி வந்து மக்களாட்சியில் ஒரு மைய கருத்து இருந்ததோ அதுபோல் இடைத்தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைய கருத்து இருக்குது. அது வந்து இந்த நம்ம தேர்தலோட இதுவே மாற்றக்கூடிய அளவுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாமிக் பொறி அதில் இருக்குது. அந்த பொறி நிச்சயமாக. அதனால் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றும் விதமாக அடுத்த விரைவில் இடைத்தேர்தல்ங்கிற படம் ஆர்கே செல்வமணியின் இடைத்தேர்தல் அது விரைவில் வரும். ரொம்ப சந்தோஷம். உங்க பேனர்லயே பண்ணுங்க சார். 10 நிமிஷத்துல மாத்தீங்களே. இப்பதான் சொன்னீங்க சித்ரா சார் தயாரிக்கணும். 10வது நிமிஷத்துல நீங்க உங்க பேனர்லயே பண்ணுங்கன்னா என்ன நியாயம் இது? நீங்க தான் தயாரிக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் என்ன சார் பண்றது? அதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி எங்க போச்சு? என்ன பண்ணிக்கிறேன்? 2 பேருக்கு மேலயுமே விசுவாசம் எங்களுக்கு இல்ல. அரசியல்னு வந்த உடனேவே இதெல்லாம் அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பான்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் ரொம்ப நாளா உங்களுடைய சம்பளம் வாங்காத ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன்னு நிறைய ட்ரிப் சொல்லிக்கிறேன். நான் நம்ம தயாரிப்பாளர் இவரு தரங்கை சண்முக சார்ட்ட நிறைய முறை நடராஜன் சார்ட்ட நிறைய முறை பேசிட்டேன். உங்க டூரிங் டாக்கீஸுக்கு டைம் கொடுக்க சொல்லி, டேட் கொடுக்க சொல்லி, இப்ப வரைக்கும் போன வாரம் கூட நான் போன்ல பேசிட்டு இருக்கிறேன். அவர் ஒரு இன்டர்வியூ போடுங்க சார். அவர் வந்தா தானுங்க போட முடியும். நீங்க அவர்கிட்ட பேசுற மாதிரி நான் அவர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். சார் இந்த வாரம் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன், அந்த வாரம் கும்பாபிஷேகம் கோயில்ன்றாரே தவிர வரமாட்டேங்கிறாரு. வந்தா தானே இன்டர்வியூ பண்ண முடியும். ராஜகாளியம்மன் கோவில் எல்லாம் கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. சொல்லுங்க, அவருக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் போகாது இருக்கீங்களே நீங்க. நான் போன வாரம் கூட சத்தம் போட்டேங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? நீங்க யாரோ வந்து குடுக்குறாங்க, நீங்க உங்களுடைய பயணம் நீண்ட நெடிய பயணம் இருக்குது, நிறைய இயக்குநர்கள் நீங்க வச்சிருக்கிறீங்க, நல்ல நல்ல கதைகளை கொடுத்துருக்கீங்க, கஷ்ட நஷ்டம் நிறைய நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க, நீங்க எல்லாம் கொடுக்கணுங்க சார்னு சொன்னேன். கொடுக்கலாம் நீலமேகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அவரு. பாப்போம். அது 2 கேள்வி. நன்றி, தேங்க்யூ. கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு அப்புறம் ஜி வெங்கடேஸ்வரன் ஏறக்குறைய 10 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறதா இருந்தாரு. தெலுங்கு ரைஸோட சேர்த்து ஏறக்குறைய 25 லட்ச ரூபா உங்க சம்பளமா இருந்தது. அந்த காலகட்டத்தில் 25 லட்ச ரூபான்னா எனக்கு தெரிஞ்சு வலசர வாகத்தில் பாதி வாங்கியிருக்கலாம் அன்னைக்கு. அந்த சம்பளம் வேணான்ட்டு அதுக்கப்புறம் இப்ராஹிம் ராவுக்கு நீங்கள் படம் பண்ணுறீங்க. எந்த காலகட்டத்திலேயாவது அதுக்கு என்ன நீங்கள் மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார், ஏன்னா அது எல்லாத்தையோட எனக்கு விஜயகாந்த் ராவுத் அன்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எவ்வளோ விலை கொடுத்தாலும் வந்து இது விலையாக்காது. அதனால் வந்து அதை நான் ஒன்று பெருசான, அதாவது நான் சாதாரணமாக சொன்னேன் இல்லைங்களா, சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் இதுலேருந்து வந்ததுக்கு வந்து அவங்க தான் ஒரு காரணம். அதனால் வந்து பணம் அதுக்கப்புறம் நான் நிறைய சம்பாரிச்சிருக்கேன், அதனால் வந்து பல கோடி சம்பாரிச்சிருக்கேன். ஆனால் விஜயகாந்த் ராவுத்தர் மாதிரி மனிதர்களை இன்னும் நான் சம்பாதிக்கிறேன். அப்போ அவங்க தான் இது எல்லாத்த விட வந்து அற்புதமான சொத்துங்கிறது எனக்கு வந்து அது. அதனால் எனக்கு வந்து ரெக்ரெட்ஸ் ஒன்றும் இல்லை. அது சின்ன சின்ன வாய்ப்பு மிஸ் ஆச்சுங்கிறது, அது இல்லாட்டி வேறு ஒரு ட்ராவலில் போயிருந்துருக்கோம். இப்போ நீங்கள் அது மாதிரியான ஆட்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா இப்போ வந்து எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவங்களாம் கை கொடுத்துருப்பாங்க. இப்போ அது இல்லாமல் போனதால் வந்து ஒரு கஷ்டமே தவிர வந்து ரெக்ரெட்ஸுங்கிறது எனக்கு கிடையாது. ஏன் அது படம் பண்ணலையே, படம் போயிடுச்சுங்கிற ரெக்ரெட்ஸ் மட்டும் எனக்கு கிடையாது. இளையராஜாவோட உங்களுடைய பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 34 ஆண்டுகளாக இருக்குது. ஆமாம். எப்படி இருக்கு அந்த உறவு? அவரோட நான் எப்படி ஒரு உறவு வச்சுக்கிட்டேன்னா, அவர் ஒரு குரு, நான் வந்து ஒரு பரமார்த்த சீடன், ஒரு முட்டாள் மாதிரியே நான் அவர்கிட்ட உட்காந்துப்பேன். அதனால் அவர்கிட்ட எதுவுமே ரொம்ப ஃப்ராங்காக பேசுவேன். அவர் அதாவது வந்து நான் அறிவுஜீவி டைரக்டர்னு அவர்கிட்ட காமிச்சிக்க மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தின்
உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு இசை அமைப்பாளர் இளையராஜா தான். சந்தேகம் இல்லை. அதை நான் ஏன் சொல்கிறேன், சும்மா அவரை புகழ்றதுக்காக சொல்கிறேன். அவர்கிட்ட நான் ஒர்க்கும் போய் இப்போ பண்ணல. அவர் என்னால் அவருக்கோ அவரால் எனக்கும் எந்த லாபமும் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, நான் நிறைய பேரோட சந்திச்சிருக்கேன், நிறைய இசையமைப்பாளரை பார்த்துருக்கேன். அந்த இப்போ எங்களுக்கு 2 கிணறு இருக்குது. எங்கள் விவசாய சொன்னேன் 2 கிணறு இருக்குது. ஒரு கிணறு என்னாகுன்னா, அது மோட்ரு போட்டால் வத்தவே வத்தாது. அந்த வெயில் காலங்களில் கூட பார்த்தீங்கன்னா தண்ணி குறையும்போது தண்ணி அப்படியே வந்து சில ஊற்றிட்டே இருக்கும், அந்த ஊற்று வந்து ஊற்றிட்டே இருக்கும். இன்னொரு கிணறு இருக்குது, அது வந்து இது வந்து கல்லால் கிணறு, கல் ஊற்றுங்கிறது வந்து என்னாங்கன்னா அப்படியே பைப் மாதிரி அடிக்கும். அது வந்து இன்னொரு கிணறு வந்து இதில் இருக்குது, மட்டில் இருக்குது. அது தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் இழுத்த உடனே அப்படியே இதுவாகிடும். அப்புறம் மெதுவாக சுரக்கும், மெதுவாக சுரந்து ஃபில்லப் ஆகுது, டைம் ஆகும். அப்புறம் ஒரு 2 hours கேப் போட்டு தான் இது போடணும். இளையராஜாங்கிறவர் வந்து எப்படின்னா அந்த கல் ஊற்று மாதிரி, அதை இறக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு வந்து எனக்கு 9 செம்பருத்தியோட 9 படத்து சாங்கையும் ஒரே ஒரு நாள் 45 நிமிஷத்தில் போட்டு கொடுத்தாரு. 45 நிமிஷத்தில் 9 அவ்வளோதான், 9 டியூன். நீங்கள் 9 சாங்கோட நீங்கள் கேட்டு பாருங்கள், 9 சாங்கும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். எதை நான் வந்து பெருசாக என்னோட இன்புட்டும் கொடுக்கல, இப்படி வேணும் அப்படி வேணும் இல்லை. சார் இது மாதிரி ஒரு டூயட்டு, இது மாதிரி ஒரு டூயட்டு, அது மாதிரி ஒரு டூயட்டு, அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு அவங்க வாழ்க்கை இது வேணும். இது வந்து படகோட்டியில் அந்த மாதிரி சாங் வேணும் சார், டைட்டு சாங்கு. கரைமேல் வந்து போகுது, அது மாதிரி ஒரு சாங் வேணும். அப்படி தான் வந்து சொன்னேன். அந்த டைமுக்கு இந்த 45 நிமிஷத்துக்கு அடக்கம். நான் வந்து என் கதையை பற்றி சொன்ன இது இருக்கு இல்லையா, கதை இது மாதிரியான கதை, நான் கதை சொல்லி அதுக்கான சுச்சுவேஷன் சொல்லி அவர் டியூன் கொடுத்து 45 நிமிஷம் தான். இன்னொரு ரீ ரெக்கார்டிங்கு இது கொடுத்துட்டு வந்து எனக்கு வந்து அந்த இது வந்து சொன்னேன். ஆனால் மிகச்சிறந்த மனிதர், சரியான இதில் அவரோட பழகணும், அவர் ஹர்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் அவருக்கு ஒரு சின்ன ஒரு குறை இருக்குன்னா, எதிராளி பற்றி அவர் தெரியாது. எதிராளி வந்து என்ன மாதிரி பால் போடுறாங்கிறது அவருக்கு தெரியாது. அது வந்து அவர் எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணுவார். அப்போ அவர் க்ளீன் போல்ட் ஆகிடுவாங்க. அது வர்ற பால் வந்து இன் ஸ்விங்கா அவுட் ஸ்விங்கா யாருக்கரா இது எதுவும் தெரியாது. அதனால் அது ஏன்னா அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் அவருக்கு கிடையாது. ஒரு படத்துக்கும் எனக்கு வந்து சார் எனக்கு பாட்டு பிடிக்கல சார் அப்படின்னு, வேறு ஈவன் வந்து ஆட்டமாக பாட்டமாக கூட நான் சொல்லியிருக்கேன், எனக்கு அந்த பாட்டு பிடிக்கல சார். யோ நீங்கள் ஒன்றும் சொல்லவும் மாட்டீங்க, ரெக்கார்டிங் வர மாட்டீங்க, பாட்டு நல்லா போய அப்படின்னு, அதே அடியா அப்படின்வார். சார் இந்த பாட்டு என் படத்தில் வந்து 2 பாட்டு தான் இருக்குது, இந்த பாட்டுக்கு எழுந்து வெளியே போகிற மாதிரி தான் எதுக்கு சார் நான் ஷூட் பண்ணோம், நான் ஷூட்டே பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு. வையா ஃபோன் அப்படின்ட்டார். என்னதான் ஓனே அவனுக்கு, சார் எனக்கு என்ன வேணாலும் தெரியாது, நான் வந்து ஷோலே மாதிரி படம் எடுக்கிறேன், எனக்கு மெஹபூபா ஒரு சாங் வரும், அவ்வளோதான் சார். எனக்கு நைட்டு சொல்லி முடிச்சேன் சார். மறுநாள் மார்னிங்கு டியூன் பண்ணி அவரே, நான் பாட்டுக்கிட்டலாம் நான் எனக்கு சம்மந்தமே கிடையாது, அவரே வந்து இவரை வர சொல்லி பரேஷுடன் வர சொல்லி லிரிக்ஸ் எழுதி அன்றைக்கி மத்தியானம் கம்போஸ் பண்ணி ஈவினிங் வந்து ட்ராக் அமிச்சிட்டார். ஈவினிங் வந்து ஃப்ளைட்டில் வந்து ட்ராக் அமிச்சிட்டார். அன்றைக்கி நைட்டு வந்து வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி வாய்ஸ் அமிச்சிட்டார். ஏன்னா நைட் ஷூட்டிங் இருக்குது, நைட் இல்லாட்டி கேன்சல் பண்ணணும். ட்ராக் முதல்ல வந்துடுச்சு. அந்த ட்ராக் வச்சு நான் வந்து வாய்ஸ் இல்லாமல் ட்ராக் மட்டும் பிஜிஎம் மட்டும் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டு மறுநாள் மார்னிங் ஃப்ளைட்டில் ட்ரெயினில் வந்து ட்ராக் வந்துடுச்சு. அன்றைக்கி வந்து ஷூட்டிங் ஆகும். அப்போ அந்த அளவுக்கு எனக்கு அவர்கிட்ட வந்து ஒரு ஃப்ரீடம் இருந்தது. இப்போ கூட எப்போ போனாலும் வந்து நான் நினச்சதை அவர்கிட்ட சொல்லலாம். ஆனால் நான் என்னென்னா என்னோடய அறிவு, என்னோடய புத்திசாலித்தை அவர்கிட்ட காமிக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. எனக்கு என்ன தேவையோ அந்த தேவை. அவர் கூட வந்து சில நேரங்களில் வந்து என்ன ஒரு மகன் மாதிரியோ இல்லை வந்து ஒரு சிஷியம் மாதிரியோ, ஏன்னா அவர் எப்பவுமே டைரக்டராக ட்ரீட் பண்ணதே இல்லை. இப்போ இளையராஜாவுடைய பயோபிக்கு உருவாயிட்டு இருக்கு. அந்த பயோபிக் எப்படி அமையணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இளையராஜாவோட டாக்குமெண்ட்ரியாக இருக்கணும். அப்புறம் வந்து இப்போ சொன்னாங்க இல்லையா, சாய் சித்ரா பார்க்கும்போது உங்கள் பேட்டியை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துன்னு. அப்போது ஒரு சாதாரண மனிதன் வந்து உலகத்தில் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகத்திலேருந்து வந்து உலகத்துக்கே வந்து ஒரு இதுவாக எடுத்துக்காட்ட ஆரம்பித்த அப்போ எந்த ஒரு நம்பிக்கை இல்லாத மக்களுக்கும் திறமையை வந்து தலையில் சுமந்துக்கிட்டு இதயத்தில் சுமந்துட்டு மனிதனுக்கும் அது நம்பிக்கை கொடுக்குற படமாக இருக்கணும். தமிழர்களுக்கு ஒரு உதாரண புருஷனா இளையராஜாங்கிற மனிதன் வந்து எப்படி, அது வந்து இளையராஜா வந்து கோடியில் ஒருத்தர் சார். இளையராஜா கோடியில் ஒருத்தர். அது அது பண்ணும்போது அதில் வியாபாரமோ இல்லை எமோஷனலோ அதை எல்லாம் விட வந்து 3 விஷயங்கள் மட்டும் அதில் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து அவர் ஒரு செந்தாமரை, ஒரு சேற்றுலேருந்து ஒரு செந்தாமரை வந்துருக்கு. அப்போ வந்து இந்த உலக மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகத்திலேருந்து எல்லாராலையும் வந்து வழிபடக்கூடிய, கொண்டாடப்படக்கூடிய, பாராட்டப்படக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில் ஒருத்தர் வந்து அது ஒன்று. இன்னொன்று, எந்தவித பின்புலமும் இல்லாமல்
சாதாரண நிலையிலிருந்து கூட வந்து இன்றைக்கி வந்து இசை உலகத்தை ஒரு கலைஞன் வந்து வந்து வெற்றி அடைய முடியும். அது 2வது ஒன்று. அப்புறம் வந்து உலக இசைக்கு இளையராஜா இசை எந்த விதத்திலும் குறைந்ததல்ல. எப்படி வந்து ஏன்னா உலகத்தில் சிறந்த இசையமைப்பெல்லாம் நான் சொல்கிறேன். எப்படா நீ சொல்கிறேன்னு கேட்பாங்க. நீ ஒரு கணத்து தேவையில்ல, உனக்கு வந்து யாரை தெரியும், அமெரிக்காவில் இருக்கிற மியூசிக் டைரக்டர் தெரியுமா, இல்லை வந்து யூரோப்பில் இருக்கிற மியூசிக் டைரக்டர் தெரியுமா, தெரியாமல் உலகத்தில் இருந்த சிறந்த கலைஞர் நீ சொல்கிற அப்படிங்கிற கொஸ்டினை எவனும் கேட்கக்கூடாது. அந்த படம் வரும்போது கம்பேரிட்டிவ் இருக்கணும். இந்த இசையில் இந்த ராகம் எப்படி வந்தது, எப்படி அது வந்து உலக இசைக்கு ஈக்குவலாக இருந்தது, அதை எப்படி பீட் பண்ணுதுங்கிற டெக்னிக்கல் இதுவும் வந்து அந்த படம், இந்த 3 விஷயத்தையும் அந்த படம் வந்து எடுத்து காமிக்கணுங்கிறது என்னோட கோரிக்கை. இது வந்து இந்த படத்தை பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு நிச்சயமாக ஒரு முக்கியமான விஷயம் பார்க்குறேன். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். நான் முனியாண்டி பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் சார். ஒரு கேள்வி வந்து செல்வமணி சாருக்கு, ஒரு கேள்வி உங்களுக்கு. சார் செல்வமணி சார், நீங்கள் வந்து கேப்டன் பிரபாகரனுக்கு என்ன மாதிரியான ரிசர்ச் வந்து பண்ணீங்க அப்படின்றது கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நல்லா இருக்கும். கேப்டன் பிரபாகரன் வந்து சார், நான் ஏற்கனவே சாருக்கு சொல்லியிருக்கேன். கேப்டன் பிரபாகரன் வந்து நான் என்ன நினச்சேன்னா சித்ரா சார், நான் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இயக்குனராக இருக்கணும். எனக்கு வந்து குவான்டிட்டி ஆஃப் படங்கள் வந்து முக்கியம் இல்லை, குவாலிட்டி ஆஃப் படங்கள். அப்போ எனக்கு டைம் வேணும். முதல்ல நான் எடுத்தது வந்து ஃபுல்லாக வந்து நைட் எஃபெக்ட்ஸ். 100 நைட் ஷூட் பண்ணியிருக்கேன். 100 நைட் ஷூட் பண்ணியிருக்கேன். எல்லா நைட்டும் ஷூட்டிங்கு. டேயில் ஷூட்டிங் இருக்கா இல்லையான்னு சொல்லாமல் தவிர நைட்டான ஷூட்டிங். விஜயகாந்த் சார் எனக்கு கால் ஷீட் கொடுத்ததே நைட்டில் ஷூட்டிங் வச்சுங்க அப்படி தான் கால் ஷீட் கொடுத்தாரு எனக்கு. அது அப்போ வந்து அது ஃபுல்லாக வந்து பிளாக் பிக்சரோட இதுவே வந்து இப்போல்லாம் கலர் சொல்கிறாங்களே, அப்போலாம் எந்த கலர் யாருக்கும் தெரியாது. அப்போ நான் டிசைட் பண்ணது ஃபுல்லாக வந்து என்னோடய டோன் வந்து பிளாக் டோன். அப்போ அது ஃபுல்லாக நைட் எஃபெக்ட். அப்போ 2வது என்ன பண்ணலாம், இது ஃபுல்லாக வந்து க்ரீன் டோன் பண்ணணும். இது வந்து என்ன அதுக்கு அடுத்து நான் சொன்ன மாதிரி கோமாவுக்கு அடுத்து என்னை அதிகமாக பாதித்த படம் வந்து ஷோலே. இப்போ வந்து ஷோலே மாதிரி ஒரு படம் பண்ணோம். அப்போ என்ன பண்ணலாம், அப்போ இந்த ஆட்டோ சங்கரோட இது வந்து கிளிக் ஆகிடுச்சு. ஆட்டோ சங்கர் அதில் வந்து எந்த விதமான இதுவும் இல்லைன்னா கூட அது ஆட்டோ சங்கர் அப்போ உண்மை கதை எடுக்கிற மாதிரி ஒரு கிளிக் ஆகிட்டதால் இப்போ நான் ஆட்டோ வீரப்பனை பற்றி படம் எடுக்கலாம் அப்படின்னு வந்துடும். அப்போ வந்து ஃபுல்லாக க்ரீன் பேக்ரவுண்ட். நீங்கள் அதுக்காக நான் 6 மாதம் வந்து நான் வந்து பிரயாணம் பண்ணியிருக்கேன். அந்த ஜிப்சி ஜீப் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு டிரைவர், நானும் என் அசிஸ்டன்ட் 4 பேர். ஏறக்குறைய ஒரு 40,000 கிலோமீட்டர் ஜிப்சி ஜீப்லேயே சுற்றிருக்கோம். 40,000 கிலோமீட்டர். நான் சுத்தாத ஃபாரஸ்ட்டே கிடையாது. சவுத் இந்தியாவில் எனக்கு தெரியாத ஃபாரஸ்ட்டே கிடையாது. எல்லா குறுக்கு சந்திலும் எல்லாத்தையும் ஏறி இறங்கி 30 கிலோமீட்டர் வந்து தமிழ்நாட்டு பாட்டில் மலை ஏறி அந்த பக்கம் இறங்கியிருக்கோம். 30 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கோம். ஒரு நாள் ஈவன் நைட்டு கூட மலையிலே ஸ்டே பண்ணியிருக்கோம். அங்கேருந்து ஒரு வாட்சரை வந்து ரெடி பண்ணிவிட்டு அது மாதிரி போயிருக்கோம். அது பல்வேறு விதமான சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். பல்வேறு விதமான சித்திரவதை. புலியை நேராக பார்த்துருக்கோம், யானை தோட்டத்தில் பயந்து ஓடி இருக்கோம். நாங்கள் ஒரு தடவை போகும்போது வந்து ஒரு டர்னிங்கில் வந்து வண்டி ஏறி அப்படி நிற்குது, ஏற முடியல. அம்பாஸ்டர் கார் தான் அப்போலாம், இந்த கார்லாம் கிடையாது. அம்பாஸ்டர் நிற்குது, அப்படியே டிரைவர் நிற்கிறான். ஒரு புலி ஏறி பேனட் மேலே ஏறி அப்படி நிற்குது, காலை இப்படி வச்சு நிற்குது. 6 அடி 8 அடி இருக்கும் அந்த இவ்வளோ பெரிய. அப்படியே வண்டி த்ராட்டிங்லேயே இருக்குது. அப்படியே பின்னாடி வாட்ச சொல்கிறான், எந்த விதமான மூவ்மெண்ட்டும் பண்ணக்கூடாது, அப்படியே உட்காந்துருக்கணும், வண்டி ஆஃப் பண்ணக்கூடாது. அப்படியே வந்து அப்படியே இப்படி இப்படி பார்த்தது, அந்த இது அப்படி பிறண்டுது, எங்களை பார்க்குது. அது வந்து ஒரு 6-6:30 மணி இருக்கும் ஈவினிங். உள்ளே இருக்கிறவங்களோட இது தெரியும். அப்படி இறங்கி அது போயிடுச்சு. இது மாதிரியான இதுவெல்லாம் வந்து அப்போ ஜான் சார் தான் எனக்கு கெட்ட வார்த்தை தின்னார். நீலாம் மொட்டை பையன், உனக்கு குடும்பம் கிடையாது, கல்யாணம் கிடையாது, எதுவும் கிடையாது, நீ எடுத்தாந்து இங்கே வந்து என்னை சேர்த்துட்ட. நான் எனக்கு 2 பொண்ணுங்க இருக்குது, என் பொண்ணுங்க யாரா கல்யாணம் பண்ணுறது? அது மாதிரி மக்களாட்சி படத்தினுடைய நாயகன் இருக்கார்ல, அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர். அதை வந்து யாருமே வந்து மறுக்க மாட்டாங்க, மறுக்கவும் முடியாது. ஆனால் அவரோட பணியாற்றுறது அவ்வளோ எளிதில்லை அப்படின்னு பல இயக்குநர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கிராக் அவுட்லாம் நான் படம் பண்ண மாட்டேன், இதே வார்த்தையை அவர் சொல்லிட்டார். இவெல்லாம் டைரக்டரா, இவன் கிராக் கூடலாம் நான் படம் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. பாலச்சந்தர் படங்கள் தான் பிடிக்கும், பாரதி ராஜா படம் எனக்கு பிடிக்காது. அது 16 வயதுலையோ கிழக்கு போகிறையிலோ எனக்கு அது அவரோட படங்கள் எனக்கு பெருசாக எனக்கு அப்பீல் ஆகாது.
ஸ்ரீகாந்த் சாருக்கும் சூப்பரான சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் வந்து ஒரு 100 குதிரை வந்துடுச்சு, மாஸ்டர் வராமல் ஹோல்ட் பண்ணுறாங்க. அப்போது ரோஜாவும் நானும் வந்து கல்யாணம் பண்ணல. ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு ரோஜாவுக்கு சண்டை வந்து ஒரு செப்பரேஷன் வந்துடுச்சு. நீ பாரதி ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க, நீ அங்கேயே போ அப்படின்னு சொல்லி நாங்கள் 6 மாதம் எங்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லை சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.